நலமுடன் வாழ்க. நலமுடன் வாழ்க, நலமுடன் வாழ்க. நீங்க எல்லோரும் நலமுடன் வாழ்க. நம்ம மருத்துவர் ஐயா கலைவாணன் அவர்களின் அற்புதமான ஆலோசனையை கேளுங்க. நோய் வரும் முன் காப்போம், வந்த நோயை விரட்டி அடிப்போம், விழிப்புணர்வாயிருப்போம். நலமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. நலமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் ஒவ்வொரு முத்திரைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் லபதி முத்திரை அப்படி ஒரு புதிய முத்திரையை பற்றி நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கலாம். லபதி முத்திரை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதோட இது இப்படி தான் பண்ணணும். அதாவது ஆள்காட்டி விரலும் இந்த நடு விரலும் மடக்கி கட்டை விரலோட அடிப்பகுதியை வைக்கணும். அதுக்கு அடுத்தது கட்டை விரலோட நுனி பகுதியை மோதிர விரலும் சுண்டு விரலும் டச் பண்ணிடணும். இதுதான் லபதி முத்திரை. இந்த லபதி முத்திரை எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோன்னா திக்கு வாய்க்கு நல்லபடியாக ஒரு ரெமடியாகவே இருக்குது. ஸோ பேசுக்கு சரியாக வரலை, உச்சரிப்பு சரியாக வரலை, இல்லை ஸ்டேஜில் போனால் எனக்கு பயந்து பேச்சுகள் சரியாக வரல, அப்படி எந்த விதமான பேச்சு பிரச்சனைக்கு இந்த லபதி முத்திரை ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதை தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பண்ணால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். எப்போவுமே 48 நாட்கள் 108 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணால் தான் இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணும். சில பேருக்கு உடம்பு ரொம்ப உஷ்ணமாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ லபதி முத்திரை பண்ணும்போது என்ன ஆகுனா பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும், உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் காப்பாற்றப்படும். இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னா கண் சிவந்து போகிறது. சில பேருக்கு கண் எரிச்சல் காரணமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இந்த கண் ரெட் ஆகுது, ரெட்னஸ் வர்றது. அப்போ இந்த லபதி முத்திரை அதுக்கு பயன்படும். அப்போ கண்களில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த லபதி முத்திரை கண்டிப்பாக பயன்படுத்தினா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். இதில் என்னென்னா முத்திரைகளும் செய்யணும், அதுக்கேற்ற உணவுகள், யோகா, மருந்துகளும் எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வெறும் முத்திரை மட்டும் பண்ணுறேன், எனக்கு திக்குவாய் சரியாயிடணும் அப்படிலாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. கரெக்டாக அதுக்கேற்ற மருத்துவர்களை நீங்கள் போய் பார்த்து அதுக்கேற்ற உணவு பழக்கம், சித்த மருந்துகள், யோகா, முத்திரைகள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து எடுக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும். அதுக்கு இந்த லபதி முத்திரை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். நன்றி, வணக்கம்.